අධ්‍යවශ්‍ය ඖෂධ හෙටක හිඟයක් තිබේදී සෙප්තැම්බර් මාසේ මස ஆணையின கல ஔஷத கண்டெய்னர் தியாக் கொடகஹலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். நாட்டில் கிட்டத்தட்ட 60 மருந்துகளுக்கான தட்டுப்பாடு காணப்படுகையில் செப்டம்பர் மாதம் மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 30 கண்டெய்னர்களில் அது சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது, பகிர்ந்தளிக்கப்படாமல் என்பது இன்றைய அதப்பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கிறது. தீர்க்க காலிய கண்டெய்னர் துல திபீமேன் ஔஷதவல குணத்வய வினாசவீம அவதானமாக் என்பதும் முக்கியமான விடயம். நீண்ட நாட்களாக இந்த மருந்துகள் இந்த கொள்கலன் வாகனங்களில் வைத்திருப்பதால் அதனுடைய தரம் அல்லது அதனுடைய சுகாதார பாதுகாப்பு தொடர்பான விடயத்தில் கேள்விக்குள்ளாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பால ஔஷத ரோகிண்ட லபா துன்னோத் ரோகி ஜீவிதத் அவதானமே விசேஷ வைத்தியம் சமல் சஞ்சீவ என்பதாக செய்தி தலைப்பெற்றிருப்பது காணலாம். எனவே தரமற்ற மருந்துகளை நோயாளிகளுக்கு வழங்கினால் அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்பதாக வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ் அவர்கள் தெரிவித்த கருத்தை அடிப்படையாக வைத்து அந்த செய்தி முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை வெளியாக இருப்பதை காலம். கிட்டத்தட்ட நாட்டில் 60 அத்தியாவசிய மருந்துகளுக்கான தட்டுப்பாடு வைத்தியசாலைகளில் காணப்படும் நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் பல்வேறு நிறுவனங்களூடாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகள் அடங்கிய 30க்கும் அதிகமான கண்டெய்னர்கள் முனையங்களில் இப்போது குவிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விடயம். எனவே இந்த விடயம் தொடர்பாக வைத்தியர்கள் மற்றும் சிவில் உரிமைகளை தொடர்பாக பாதுகாக்கும் வைத்தியர்களின் தொழிற்சங்கம் இந்த கருத்தை முன்வைத்து சுட்டிக்காட்டியிருக்கிறது. இவ்வாறு இந்த கண்டெய்னர்களில் தடுத்து வைத்த மருந்துகளை மக்களுக்கு விநியோகிக்கலாமே, இவ்வாறு 30 கண்டெய்னர்களில் மருந்துகள் தேங்கி கிடக்கிறது, ஆனால் வைத்தியசாலையில் 60க்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கான தட்டுப்பாடு இருக்கிறது, இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை என்பதாக தெரிவித்து அந்த வைத்திய சங்கம் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த செய்தி இன்றைய அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.